2026 தேர்தல் களத்தை நோக்கி தமிழகத்தின் இருவரும் திராவிட கட்சிகளும் தற்போது செயல்பட தொடங்கி இருக்கின்றன. அதற்கான வியூகங்களை வகுக்க தொடங்கி இருக்கின்றனர் என்றே நாம் பார்க்க முடியும். ஆகஸ்ட் 16 இன்று ஒரே நாளில் இரண்டு திராவிட கட்சிகளுமே தங்களுடைய கட்சிக்கான வியூகத்தை வகுப்பதற்காக இன்றைக்கு மிக முக்கிய நகர்வை மேற்கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் திமுக தரப்பில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. மறுபுறம் அதிமுக தரப்பில் அவசர செயற்குழு கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது. திமுக தரப்பில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. அதற்கு இரண்டு காரணங்கள் அரசியல் நோக்கர்களால் முன்வைக்கப்பட்டது. ஒன்று, வரும் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 17 நாட்கள் பயணம் என்பது அந்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு காரணமாகவும், மற்றொன்று, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்று தொடர்ச்சியாக கசியக்கூடிய செய்திகள், இதற்கு முதலமைச்சர் தரப்பில் இருந்து அந்த கோரிக்கை வலுத்து வருகிறது. ஆனால் பழுக்கவில்லை என்று பதில் கூற தரப்பிலும் அந்த கருத்து என்பது தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே இந்த இரண்டு காரணங்களை முன்வைத்து இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. மேலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 திமுக கூட்டணி புதுவையோடு இணைத்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய 40க்கு 40 தென்திசையின் தீர்ப்பு என்ற ஆவண நூலும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு கூட்டத்தில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் திமுக தலைவருக்கு கடந்த 10 தேர்தலில் வெற்றி பெற்று தந்ததன் அடிப்படையில் அவருக்கான வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி தற்போதைய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை திமுக கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய வெற்றிக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி திமுகவின் முப்பெரும் விழா கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் திமுக முப்பெரும் விழா என்பது செப்டம்பர் மாதம் கொண்டாடப்படும். செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள், செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள், கட்சி தொடங்கப்பட்ட மாதம் உள்ளிட்ட 3 காரணங்களை முன்வைத்து முப்பெரும் விழா என்பது நடத்தப்படும். அந்த வகையில் இன்றைக்கு சென்னையில் இந்த முப்பெரும் விழா நடத்தப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவருக்கான 100 ரூபாய் நாணயம் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. அதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழகம் வர இருக்கிறார். அதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும், அதே சமயம் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை காட்டும் பாஜக அரசுக்கு கண்டனம் என்று நன்றியும் கண்டனமும் தெரிவித்த ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு அப்பாற்பட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் உரையில் பல்வேறு முக்கிய கவனிக்கத்தக்க அம்சங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் மாவட்ட செயலாளர்களை அவர் தற்போது தன்னுடைய கவனத்தில் வைத்திருப்பதாகவும், சில மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகளில் அதிருப்தி இருப்பதாகவும் தன்னுடைய கருத்தாக அவர் முன்வைத்திருக்கிறார். சில மாவட்ட செயலாளர்கள் மீது புகார்கள் வந்திருக்கின்றன, நிர்வாகிகள் குறித்தும் புகார்கள் உள்ளன, அனைத்து புகார்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் அனைத்து பூத் கமிட்டிகளையும் செழுமைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துவிட்டு அரவணைத்து செல்பவரே மாவட்ட செயலாளர், வெற்றி பெறுபவரே வேட்பாளர் என்ற கண்டிப்புடன் கூடிய வார்த்தைகளையும் இன்றைக்கு அவருடைய உரையின் போது குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவில் இருந்தாலும் கழகத்தையும் அரசையும் நான் கவனித்துக் கொண்டே இருப்பேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். கூடுதலாக மிக முக்கியமாக கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்கள் மீது பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறார். மேலும் பல்வேறு விதமான விஷயங்கள், அதாவது கட்சியை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களும் இந்த உரையின் போது அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் என்றே நாம் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக 2026 தேர்தலில் 200 தொகுதிகள் இலக்கை முன்வைத்து நாம் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்ல வேண்டும் என்று அவர் தன்னுடைய கருத்தாக முன்வைத்ததும் அரசியல் களத்தில் விவாத பொருளாக உருவானதும் நாம் பார்த்தோம். மீண்டும் அதே நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். 2019 நாம் பெற்ற வெற்றியின் தொடக்கம் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை நீண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கை அவர்கள் நிர்ணயித்திருக்கின்றனர். திமுக கூட்டணியும் 2019 இருந்து தற்போது வரை திடமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகவே இருந்து வருகிறது. கூட்டணியில் கருத்து முரண்கள் ஏற்பட்டாலும் இன்னும்
கூட்டணிக்கான பிளவு என்ற ஒரு நிலை அடையவில்லை. சில நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் தரப்பில் இருந்து அந்த கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் தெரிவித்த கருத்து கூட்டணி ஆட்சியில் பங்கு உள்ளிட்ட கருத்துக்கள் சிறிய சலசலப்பை ஏற்படுத்தியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்த சட்டம் ஒழுங்கு குறித்த கருத்து உள்ளிட்ட கள்ளச்சாராய விவகாரம், விஷச்சாராய விவகாரத்திலும் சில கருத்து முரண்கள் வெளியான நிலையிலும் தற்போது வரை கூட்டணி உறுதியாக இருக்கிறது. இருப்பினும் திமுக தரப்பில் இருந்து 200 தொகுதிகளுக்கான இலக்கு என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இந்த அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது.